யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸில் நம்ம அடுத்த பார்க்க போகிற தலைப்பு வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ். இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. நம்ம இருக்கிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மெயின் மாஸு, லென்த்து, டைமு, கரண்ட்டு, டெம்பரேச்சர், luminous intensity, அப்புறம் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அதாவது மோல் அப்படின்றத பார்ப்போம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் த மாஸ் அது எப்படி சொல்கிறாங்கன்னா, சிம்பிள் வந்து எம், லென்த்துக்கு வந்து எல், டைமென்ஷன் ஆஃப் எல் லென்த்து அதுக்கு வந்து எல், டைமென்ஷன் ஆஃப் டைம் வந்து டி, டைமென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஏ, டைமென்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கே, அதாவது கெல்வின், டைமென்ஷன் ஆஃப் luminous intensity வந்து சிடி ஆர் பை. இந்த டைமென்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தின் த ப்ராக்கெட்குள்ளே தான் போடுவாங்க. இந்த சிம்பிள் போடும்போது அப்படி தான் போடணும். டைமென்ஷன் ஆஃப் அ கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ அது வந்து 1. ஸோ டைமென்ஷன் ஆஃப் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அது 2 ஸ்டெப்பு தான். ஸ்டெப் 1, ரைட் த ஃபார்முலா ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸ்டெப் 2, now write the dimension of all the physical quantities appearing on the formula. ஸோ இங்கே பார்த்தோம் மாஸ், லென்த்து, டைம்லாம் என்னென்ன டைமென்ஷன்றது. மாஸ்க்கு எம்மு, எல், லென்த்து எல், டி, டைமுக்கு டி. மோஸ்ட்லி இந்த 3 தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டெம்பரேச்சருக்கு கே. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டெப் 1, ரைட் த ஃபார்முலா இல்லையா? இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா எடுத்திருக்கோம். அந்த ஃபார்முலா என்னென்னா velocity. ஸோ velocity is equal to distance by timeன்றது நமக்கு தெரியும் ஃபார்முலா. ஸோ ரைட் ஃபார்முலா எழுதிச்சு. இப்போது இதில் இருக்க ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் நம்ம வந்து சிம்பிள் கொடுக்கணும். ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸுன்றதுனது தூரம். இந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஒரு பக்கம் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க தூரம் தான் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுவோம்? பை மீன்ஸ் ஆஃப் லென்த்து. ஸோ லென்த்துக்கு டைமென்ஷன் என்னது? எல் போட்டாச்சு. டைமுக்கு சிம்பிள் வந்து டி, அதுவும் போட்டாச்சு, எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ ஃபார்முலா மறுபடியும் அது சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னது? எல், டைமுக்கு வந்து டி, எல் பை டி. ஸோ எல் டு த பவர் 1 வந்து எல் தான். ஸோ மேலே வந்து பவர் ரைஸ் டு த பவர் கொடுக்கணும். ஸோ எல் பவர் 1, டி பவர் -1, ஏன்னா அது டினாமினேட்டருக்குள்ள -1 ஆயிடுச்சு. ஸோ டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இப்போ என்னென்னா, எம் வந்து மாஸ் எதுவுமே கிடையாது, நமக்கு வெறும் எல், டி மட்டும்தான் இருக்குது, லென்த் அண்ட் டைம் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபார்முலாவில். ஸோ மாஸ்க்கு 0ன்னு கொடுத்துறோம் பவர். ஸோ எம் பவர் 0, எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை, அதனால் அதை போட்டு வரும். வித்தின் த ப்ராக்கெட் எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் -1. ஃபஸ்ட்டு டைமென்ஷன் ஆஃப் த லென்த்து தெரிஞ்சுது, மாஸு தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் டைமு, டெம்பரேச்சர்லாம் தெரிஞ்சுது. இந்த டைமென்ஷன் ஆஃப் எல், லென்த் வந்து எல், ஸோ மாஸ் வந்து எம், டைம் வந்து டி. இந்த டைமென்ஷன்லாம் எடுத்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அந்த ஃபார்முலாவோட டைமென்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வெலாசிட்டின்ற ஃபார்முலாவில் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணதுனால டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி நமக்கு கிடச்சிடுச்சு. எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் -1. ஸோ இதே மாதிரி அடுத்த இன்னொரு ஃபார்முலா பார்க்கலாம். மொமெண்டமுக்கு என்ன ஃபார்முலா? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ மாஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் எம்மு, வெலாசிட்டிக்கு என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ தான் பார்த்தோம். ஸோ டிஸ்டன்ஸ் எல் பை டி. ஸோ எம் இன்ட்டு எல் பை டி. ஸோ மொமெண்டமோட டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எம் பவர் 1, எல் பவர் 1, டி பவர் -1. இப்போது இது வந்து டைமென்ஷன் ஆஃப் மொமெண்டம். இதே டைமென்ஷன் ஈக்குவேஷன் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு போட்டோன்னா மொமெண்டம் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டால் அது வந்து ஒரு ஈக்குவேஷனாக மாறிடும். மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா வித்தின் ப்ராக்கெட் எம் பவர் 1, எல் பவர் 1, டி பவர் -1. ஸோ வெலாசிட்டிக்கு என்ன பண்ணுவோம்? வெலாசிட்டி ஈக்குவேஷன் என்னது? டைமென்ஷன் ஈக்குவேஷன் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு m பவர் 0, எல் பவர் 1, டி பவர் -1. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். ரைட் த ஃபார்முலா ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டி.
and then now write the dimension of all the physical quantities appearing on the formula. அடுத்து dimensional quantities. dimensional quantitiesனா என்னென்ன quantitiesலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா dimensional variables, dimensionless variables, dimensional constant, dimensionless constant. ஸோ dimensional variables அப்படின்னா டைமென்ஷனும் இருக்கும், வேரியபிள் வேல்யூவும் இருக்கும். அதுதான் இப்போ physical quantities which possess dimensions and have a variable values are called dimensional variables. எக்ஸாம்பிள் வந்து லென்த்து, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். இதெல்லாம் இப்போது லென்த்துக்கு டைமென்ஷன் இருக்குது எல், அதுக்கு வேரியபிள் வேல்யூஸ் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து மெஷர் பண்ணும்போது ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்குது, அது ஒரு வேல்யூ, ஒரு வேல்யூ. இன்னொரு வேல்யூ வேறு ஒரு இடத்துலேருந்து மெஷர் பண்ணும்போது இன்னொரு வேல்யூ வருது. ஸோ லென்த்துன்றது மாறிக்கிட்டே இருக்கும், வேல்யூ வந்து வேரியபிள் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வெலாசிட்டி வந்து எவ்வளோ வேகத்தில் போகிறாங்க, ஸ்பீடு. ஸோ ஒருத்தர் ஒரு ஸ்பீடில் மெஷர் பண்ணுறாங்க, இன்னொரு ஸ்பீடில் போகும்போது வெலாசிட்டி வில் சேஞ்ச், ரிமைன் சேஞ்சிங். அது வந்து வெலாசிட்டின்றது ஒரு பொருளுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இட் ஹேஸ் அ வேரியபிள் வேல்யூ. ஸோ டைமென்ஷனும் இருக்கும், வேரியபிள் வேல்யூ இருந்தால் அது டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ்னால் டைமென்ஷன் கிடையாது ஆனால் வேரியபிள் வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். டைமென்ஷன் கிடையாது, வேரியபிள் வேல்யூ இருக்குன்னா இந்த physical quantities which have no dimensions but have a variable values are called dimensionless variables. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸ்ட்ரெயின், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது ஒரே நிமிஷம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றது வந்து இட்ஸ் ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிவைடட் பை த டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் பேசிக்கலி. அதாவது நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் டென்சிட்டி தான் இருக்கும். ஸோ அது வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒன்றா இருக்கனால கேன்சல் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு வந்து டைமென்ஷன்லெஸ் எதுவுமே இருக்காது, டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கும். ஸ்ட்ரெயின் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. ஸோ மேலேயும் லென்த்து கீழேயும் லென்த்து, ஸோ அதுவும் டைமென்ஷன்லெஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது வெலாசிட்டி டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட்டு. ஸோ வெலாசிட்டின்றது அதுவும் ஸ்பீடு தான், கீழே ஸ்பீட் ஆஃப் லைட்டுன்றது நம்ம வெலாசிட்டி தான் சொல்கிறோம். ஸோ அதுவும் டினாமினேட்டர் நியூமரேட்டர் ரெண்டுமே ஒன்றா இருக்கனால கேன்சல் ஆகிடும். ஸோ இட் இஸ் டைமென்ஷன்லெஸ். பட் ஆனால் இட் ஹேஸ் அ வேல்யூ. இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் போடும்போது ஒரு வேல்யூ வரும். ஸோ அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் த ஸ்டீல் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த வாட்டர் போடும்போது இன்னொரு வேல்யூ வரும். இட் ஹேஸ் இங்கே வேரியபிள் வேல்யூஸ். ஸோ டைமென்ஷன்லெஸ், அதே சமயத்தில் இட் ஹேஸ் அ வேரியபிள் வேல்யூ. நெக்ஸ்ட் டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் வந்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டு அப்படின்னா டைமென்ஷன் இருக்கும் பட் இட் இஸ் த கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். த physical quantities which possess dimensions and have constant values are called dimensional constant. ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டு அப்படின்றது ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது. ஒன் பை ஒன் என்னன்றதை பார்ப்போம். டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னா டைமென்ஷன் இருக்காது பட் ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். குவான்டிட்டிஸ் which have constant values and also have no dimensions are called dimensionless constants. Example, numbers, pi value, exponential e value, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அ பியூர் நம்பர், அவ்வளோதான். இதுக்கெலாம் எந்த விதமான டைமென்ஷனும் கிடையாது. ஸோ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸில் 4 டைப்ஸ் பார்த்தோம். dimensional variables, dimensionless variables, dimensional constant, dimensionless constant. dimension with variable value, அப்புறம் டைமென்ஷன் இல்லாமல் வேரியபிள் வேல்யூ இருக்கிறது. டைமென்ஷன் உண்டு ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. டைமென்ஷன் இல்லை ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் நம்பர். ஸோ 4 இது. ஃபஸ்ட்டு டைமென்ஷனல் வேரியபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
இதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது ஃபார்முலா. ஸோ எக்ஸாம்பிள் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏ இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ டைமென்ஷனும் இருக்கும், வேரியபிள் வேல்யூ இருக்கும். ஸோ லென்த் இன்ட்டு பிரெத்து, லென்த்துன்றது பிரெத்தும் பார்த்தீங்கன்னா it denotes only the length. ஸோ எல் டைமென்ஷனல் சிம்பிள் வந்து எல் தான் வரும். ஸோ எல் இன்ட்டு எல் இஸ் ஈக்குவல் டு எல் பவர் 2 எல் ஸ்கொயர். இது வந்து டைமென்ஷன் ஆஃப் ஏரியா அப்படின்ற நம்ம நோட்டேஷன் கொடுக்கும்போது இதில் வந்து மாஸும் கிடையாது, டைமும் கிடையாது. பட் அதனால் m பவர் 0 எல் பவர் 2 t பவர் 0ன்னு போகிறோம். எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்த ஃபார்முலா வால்யூம். வால்யூம் இஸ் V இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு ஹைட்டு, அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ ஏரியாவுக்கு ஆல்ரெடி தெரியும் எல் ஸ்கொயரு இன்ட்டு ஹைட்டுன்றது எப்படி மெஷர் பண்ணுவீங்க, அதுவும் ஒரு லென்த்து தான், அதுவும் ஒரு டிஸ்டன்ஸ் தான். ஸோ எல், ஸோ எல் கியூப், வால்யூம் வந்து எல் கியூப். இதுலேயும் டைமும் கிடையாது, மாஸும் கிடையாது. ஸோ m பவர் 0 எல் பவர் 3 t பவர் 0ன்னு ப்ராக்கெட்குள்ளே போட்டால் அதுதான் டைமென்ஷன் ஆஃப் த வால்யூம். What is the dimension of a density? Density of the symbol rho. Rho density is equal to mass by volume. Mass என்றது என்னது m, வால்யூம் என்றது மேலே நம்ம பார்த்தோம் எல் கியூப். ஸோ m பவர் 1, எல் வந்து டினாமினேட்டர் இருக்கனால மேலே நியூமரேட்டர் போகும்போது -3 ஆகிடும். டைம் எதுவும் கிடையாது, t பவர் 0. ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன்றது velocity per second, change in velocity per second. ஸோ வெலாசிட்டின்றது நம்ம என்னது distance by time, change in distance per unit time, அதுதான் வந்து velocity. ஸோ distance by time velocity. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் இருக்குது velocity by time, velocityன்றது distance by time. ஸோ கீழே இருக்கிற டைம் வந்து மேலே வரும்போது 1/t வரும். ஸோ distance by time into time போடும்போது டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன கொடுப்போம், லென்த்து கொடுப்போம் எல் பவர் 1. டைம் வந்து 2 டைம் கீழே வரனால t பவர் -2 மேலே போகும்போது -2 ஆகிடும். ஸோ அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் ஆக்சலரேஷன் வந்து m0 எல் பவர் 1 t பவர் -2. அடுத்து பார்க்க போது ரொம்ப முக்கியமானது ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், மாஸ் இதுதான் ஃபார்முலா. மாஸுக்கு வந்து m கொடுத்துருப்போம், ஆக்சலரேஷனுக்கு நம்ம முன்னாடி பார்த்தது தான் எல் பவர் 1 t பவர் -2. இது போடும்போது ஓவராலாக ஃபோர்ஸுக்கு என்ன வருது, ml t பவர் -2. ஸோ 1 நம்ம மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம், அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஃபோர்ஸுக்கு வந்து எப்போயுமே மைண்டில் வச்சுங்க, ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏன்னா அடிக்கடி நிறைய இதில் யூஸ் பண்ணுவோம் பின்னாடி வரும்போது. ml t பவர் -2 இதுதான் வந்து ஃபோர்ஸோட டைமென்ஷனல் ஃபார்முலா. டைமென்ஷனல் அனாலிசிஸில் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ், டைமென்ஷன் இல்லை பட் ஆனால் அது வந்து வேரியபிள் வேல்யூ இருக்குது அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, என்னது டென்சிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிவைடட் பை டென்சிட்டி ஆஃப் த வாட்டர். ஸோ இப்போ மேலேயும் டென்சிட்டி கீழேயும் டென்சிட்டி கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து 0 தான். அப்போது m பவர் 0 எல் பவர் 0 t பவர் 0ன்றது தான். ஸோ it is nothing, it doesn't have dimensions but it has a variable value. Refractive index வந்து speed of the light divided by velocity of the light in the medium. ஸோ அதுக்கும் ஸ்பீட் velocity கேன்சல் ஆகிடுச்சுன்னா m பவர் 0 எல் பவர் 0 t பவர் 0. ஸோ இட்ஸ் நோ டைமென்ஷன்ஸ். anything power 0 is equal to 1, anything power 1 is equal to என்னது சேம் வேல்யூ அதே தான். ஸோ ஸ்ட்ரெயின் வந்து சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. ஸோ இங்கேயும் எல்லாமே 0 டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டிஸ் பட் ஹேவ் அ வேரியபிள் வேல்யூஸ். டைமென்ஷன்லெஸ் நெக்ஸ்ட்டு பார்க்குறது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். டைமென்ஷன் இருக்கும் ஆனால் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ டைமென்ஷன் உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஃபார்முலா வந்து இது வந்து பின்னாடி வர சப்ஜெக்ட்ஸில் சாப்டர்ஸில் வருது, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்லாம். பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, இதெல்லாம் நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட் லெசனில் வரனால எல்லா ஃபார்முலாவும் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து எனர்ஜி டிவைடட் பை
ஃப்ரீக்வன்சி. எனர்ஜி இஸ் ஈக்குவல் என்னது? எனர்ஜி தான் ஒர்க் டன் தான். ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னது? முன்னாடி பார்த்தோம் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸு. ஃபோர்ஸோட அப்பயே சொன்ன ஃபோர்ஸ் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி இது ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஃபோர்ஸ் வந்து ml(T⁻²) 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 ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்டன்ஸுன்றது என்னது? இது ஒரு லென்த்து. ஸோ ml(T⁻²) இன்ட்டு எல். கீழே வந்து ஃப்ரீக்வன்சிக்கு என்னென்னா நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட். அப்போது ஒரு செகண்டில் நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ் போகுதுன்றது தான். ஸோ இதோட பேசிக் ஃபார்மில் வந்து 1/t பர் செகண்டுன்னு வர்றதுனால 1/tன்னு போடணும். ஸோ 1/t தான் என்ன ஆகும்? T⁻−1 சொல்கிறோம். 1/time. ஸோ T⁻−1 கீழே T⁻−1ன்றது இங்கே T⁻−2 இருக்குது. ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா மேலே T⁻−1 வரும். L1 ப்ளஸ் இதில் ஒரு 1 2 1 இருக்குனால L² m1. ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h is equal to m⁻1 L⁻2 T⁻−1. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்குங்க. எதையும் மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கிறது தான் நல்லது. இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்து எனர்ஜி டிவைடட் பை டெம்பரேச்சர். ஸோ சேம் எனர்ஜிக்கு நம்ம மேலே என்ன போட்டோம்? ஒர்க்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதாவது ml(T⁻−2) இன்ட்டு L1 போட்டோம். அதான் ml² T⁻−2. இதுதான் எனர்ஜி. டிவைடட் பை டெம்பரேச்சருக்கு டைமென்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து என்னது? கெல்வின் K. ஸோ கேக்கு வந்து கீழே வருது, மேலே போகும்போது -1 ஆகிடும். ஸோ இது வந்து டைமென்ஷன் உள்ள கான்ஸ்டன்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்டு. டைமென்ஷன் கிடையாது. அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் பார்த்தா நம்பர்ஸ், பியூர் நம்பர்ஸு, அப்புறம் பை வேல்யூ, அதுக்கப்புறம் இ வேல்யூ, நெக்ஸ்ட்டு வந்து இந்த தீட்டாலாம் இருக்கு இல்லையா, ஆங்கிள் தீட்டாலாம் இருக்கு இல்லையா, சைன் தீட்டா காஸ் தீட்டான்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இது டைமென்ஷன்லெஸ். ஆனால் அது கான்ஸ்டன்ட்டில் வராது, பட் வேரி ஆகும். இப்போ காஸ் தீட்டான்றது கான்ஸ்டன்ட் தான், தீட்டா வேல்யூன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், ஒரு இட்ஸ் அ நம்பர், அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்டில் வந்துடும். ஆங்கிள் இது ரொம்ப முக்கியமான நோட்டு, கண்டிப்பாக ஒரு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள். ஆங்கிள் டஸ் நாட் ஹாவ் அ டைமென்ஷன், ஹவவர் ஹாவ் யூனிட். இப்போது ஆங்கிள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து டைமென்ஷன் எதுவும் கிடையாது. ஆங்கிள் வந்து 30 டிகிரின்னு தான் போடுவோம். டிகிரி இஸ் நாட் அ டைமென்ஷன். ஆனால் பக்கத்தில் எதுவும் யூனிட் கிடையாது. அது டிகிரிஸை டஸ் நாட் ஹாவ் டைமென்ஷன், ஹவவர் ஹாவ் யூனிட். டைமென்ஷன் கிடையாதுன்றது எதை சொல்ல வரேன்னா, டைமென்ஷன் ஃபிசிக்கல் அந்த ml(T) இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தனியாக அதுக்குன்னு ஒரு டைமென்ஷன் கிடையாது. பட் ஸ்டில் இட் ஹாஸ் அ யூனிட். என்ன யூனிட்டு? ஆங்கிளோட யூனிட் இஸ் த ரேடியன்ட். சாலிட் ஆங்கிள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாலிட் ஆங்கிள் டஸ் நாட் ஹாவ் அ டைமென்ஷன், ஹவவர் ஹாவ் அ யூனிட். சாலிட் ஆங்கிளுக்கும் அதே தான். ஸோ இப்போ கொஸ்டின் இந்த மாதிரி வரலாம். நேம் த 2 physical quantities which does not have dimension but have unit. எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆங்கிள் அண்டு சாலிட் ஆங்கிள் ரெண்டு இது சொல்லலாம். மூணாவது பாயிண்ட், ஆல் physical quantities will have the units. ப்ராக்கெட்டில் வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி வித் யூனிட்ஸ். எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கும் யூனிட் கண்டிப்பாக இருக்கும். இஸ் தட் பாசிபிள் டு ஹாவ் அ டைமென்ஷன் அண்டு நோ யூனிட்? அப்படியே ரிவர்ஸில் அங்கே வந்து என்ன சொல்லுங்க, டைமென்ஷன் இல்லை ஆனால் யூனிட் இருக்குதுன்னு சொன்னோம். எது? ஆங்கிளுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும். ஆனால் அப்படியே ரிவர்ஸ் வர முடியுமா? யூனிட் இருக்கும் ஆனால் டைமென்ஷன் இருக்குது, அதாவது யூனிட்டு இல்லை டைமென்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா ஃபிசிக்ஸில் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் கிடையாது. ஏன்னா எல்லா ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கும் யூனிட்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது பாயிண்ட்டு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டினா என்னன்றதை பார்க்கலாம்.